அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அவேர்னஸ் அப்பா. இன்று கோவை வந்திருக்கோம். கோவையில் இந்த என்னுடைய பேரன் நந்தா பார்த்தசாரதி, வயசு 15 தான் ஆகுது. 10ஆம் வகுப்பு இப்போ தேர்வு எழுதிட்டுருக்காரு. மாற்றுத்திறனாளருக்காக, குறிப்பாக ஆட்டிசம் பாதித்தவர்களுக்காக மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு சலுகையை பற்றி இவர் ஆய்வு செஞ்சு அதற்கான பலனை ஆட்டிசம் பாதித்த மாற்றுத்திறனாளருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான நிறைய தகவல் சேகரித்து மாற்றுத்திறனாளர்கள் ஆட்டிசம் பாதித்தவர்களுக்கு அவர் ஒரு சேவை செய்ய போகிறாரு. இப்போ ஆட்டிசம் பாதித்தவங்களுக்கு நிறைய சலுகைகள், இன்சூரன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது, மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் ஆட்டிசம் பாதித்தவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்குன்னு ஒரு தொகை தர்றாங்க. அதற்கு பிறகு மருத்துவமனையில் அட்மிட் ஆகணும், அதற்காக ஒரு தொகை, மருத்துவ தேவைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு ஒரு தொகை, பல் மருத்துவத்திற்கு ஒரு தொகை, இயன்முறை பிசியோதெரப்பிக்கு ஒரு தொகை, மாற்று மருத்துவத்துக்கு ஒரு தொகை, போக்குவரத்து செலவுக்காக ஒரு தொகை, இது போல் நிறைய தர்றாங்க. இந்த 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 சலுகையை பெறுவதற்கு ஆட்டிசம் பாதித்தவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்னென்ன வேணும், அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? ஐயா, அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு அவங்க ஆட்டிசமில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்களோட டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, அதை வந்துட்டு கவர்மெண்ட் டாக்டர் எல்லாமே தமிழில் சொல்லுங்கள், என்ன சர்டிஃபிகேட்? அதாவது மாற்றுத்திறனாளிங்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு கவர்மெண்ட் டாக்டருக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை, அந்த அட்டையை கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, சப்போஸ் அவங்க வந்துட்டு குழந்தையா ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையா இருந்ததுன்னா அவங்களோட அப்பா இல்லை அம்மா இல்லாட்டி கார்டியன் அவங்களுக்கான ஆதார் கார்டை கொடுக்கணும். இல்லாட்டி அவங்க வந்துட்டு இன்கம், அவங்களுக்கான வருமானம் வந்துட்டு 15,000க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க கொடுக்கணும். அது கூட அவங்களோட ஃபோட்டோ, மாற்றுத்திறனாளியோட ஃபோட்டோ ஒன்று கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான ப்ரூஃப் டீட்டெயில்ஸுங்க ஐயா. இப்போ பேர சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆட்டிசம் பாதிச்சவங்களுக்கு ஒன்று இது கூட அவங்களுக்கு 1 லட்ச ரூபா அவங்களோட இன்சூரன்ஸுங்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்களோட பேங்க் பாஸ்புக் வந்துட்டு அட்டாச் பண்ணும். இதை நாங்கள் மறந்துட்டோம். பேங்க் பாஸ்புக்கு அவங்களோட சர்டிஃபிகேட்டு இதோட அட்டாச் பண்ணும். இது கூட ஆட்டிசம் பாதித்த மாற்றுத்திறனாளியோட யூடிஐடி கார்டு ஃபஸ்ட்டு, 2வது ஆதார், 3வது மாற்றுத்திறனாளருக்குன்னு கலெக்டரேட் உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க, அந்த புத்தகம், உங்களுக்கு ஆட்டிசம் இருக்கிறத பரிசோதித்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, வருமான சான்று. அதாவது இந்த இன்சூரன்ஸ் பெறுவதற்காக 500 ரூபாய் நம்ம செலுத்தணும், ஒரு வருஷத்துக்கு அது வேல்யூ. அந்த 500 ரூபாய் கூட நம்ம இந்த ஆட்டிசம் பாதித்தவருடைய அப்பா அம்மா, அவங்க குடும்பத் தலைவர், இல்லைன்னா அவங்க கார்டியன், இவங்க யாராவது ஒருத்தர் வருமான வரி சான்று வாங்கி கொடுத்தாங்கன்னா 250 ரூபா கட்டின போதும். அதற்கான விவரம் தான் இந்த விவரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் பாதித்தவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அதுக்கு 40,000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தர்றாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு 15,000 தர்றாங்க. பல் சம்மந்தப்பட்ட வைத்தியத்துக்கு 4,000 கொடுக்குறாங்க. பிசியோதெரப்பிங்கிற அந்த வைத்தியத்துக்கு 20,000 கொடுக்குறாங்க. மாற்று மருந்து வேறு வைத்தியம், ஆட்டிசம் பாதித்தவங்களுக்கு வேறு வைத்தியம், சித்தா, யுனானி, இது மாதிரி வேறு வைத்தியத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு 4,000 ரூபாய் தர்றாங்க. நீங்கள் இந்த ஆட்டிசம் பாதித்தவங்கள நீங்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூட்டிகிட்டு போக வர போக்குவரத்து செலவில் இருக்கலாம், அந்த செலவுக்காக 2,000 ரூபாய் தருவாங்க. நீங்கள் இந்த ஆட்டிசம் பாதித்தவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் இதில் சேர்ந்துட்டாவே இதற்கான பயனாளருக்கு தனியாக ஐடி கார்டும் கொடுத்துருவாங்க. இதற்காக நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம். ஆட்டிசம் பாதித்தவங்க அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சு அதில் 2 பேர் தான் அட்மின் இருப்பாங்க. நான் ஒன்று இருப்பேன், பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அந்த குரூப்பில் எந்த தகவலுமே நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா உங்கள் விவரங்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஐடி இதெல்லாம் போடும்போது அதை மற்றவங்க யாராவது எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் போடக்கூடாது. அதாவது இந்த இதுக்காக கிரியேட் பண்ணுறோம். ஆட்டிசம் சேவைங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம். இந்த குரூப்பில் நம்ம பேசிக்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எந்த உங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஆவணங்களையும் அதில் போடக்கூடாது.
நாங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு தனியாக அந்த குரூப்பில் போடுவோம். இப்போ கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, கந்தசாமி உங்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு பர்சனல் நம்பர் கொடுப்போம். எங்கள் 2 பேர்த்து நம்பரில் யாராவது ஒருத்தர் நம்பர் கொடுப்போம். பார்த்து சாரதி இல்லாட்டி அவேர்னஸ் சப்போர்ட் நம்பர் வரும். அந்த நம்பரில் நாங்கள் கேட்குற ஆவணங்களை மட்டும் நீங்கள் அதில் அனுப்புனீங்க போதும். நீங்கள் நேரில் வர வேண்டியதில்லை. இதற்காக நம்ம தனியாக நிகழ்ச்சியில் வைக்கிறப்ப நீங்கள் நேரில் வந்துக்கலாம். ஆர்டிசம் பாதித்தவரை நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு குரூப்பில் போடுவோம். நீங்கள் குரூப்பில் இருந்து எங்கள் பர்சனல் நம்பருக்கு எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எந்த உங்கள் சம்மந்தப்பட்ட ஆதார், யூடிஐடி, மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, ஆர்டிசம் பரிசோதனை சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, வருமான சான்று எதையுமே நீங்கள் அந்த குரூப்பில் போடக்கூடாது. வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம சந்திக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு மட்டும்தான். எங்கள் பர்சனல் நம்பருக்கு நீங்கள் அதை பண்ணி அதெல்லாம் எடுத்து பேரை நெட்டில் போட்டு அதற்கான உங்களுக்கான அனைத்து வேலைகளையும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். போக போக நிறைய ஆர்டிசம் பாதித்தவங்களுக்கு நிறைய சலுகைகள், அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் இதில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட என்னுடைய பேரன் நந்தா பார்த்தசாரதிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உங்கள் சேவையை தொடரட்டும். வேறு ஏதாவது சொல்லணும்? அவ்வளோதாங்க. நன்றி. எல்லாரும் இந்த தாத்தா சொன்னது போதும்னு சொன்னது சரியாக இருக்கா? என்னது மாற்று சொல்லணும்னு சொல்லிடுது. ஆர்டிசம் பாதித்தவர்களுக்கான இன்சூரன்ஸுக்காக மத்திய அரசு வழங்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்திங்க. நீங்கள் ஒரு பஸ் டிக்கெட் இருந்தால் கூட பத்திரமா, ஒரிஜினலாக பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் மருத்துவம் சார்ந்த எந்த ரசீதாலும் சரி, ஒரு மெடிக்கலில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை வாங்கினா கூட அந்த மருத்துவ சீட்டை பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் எங்கே போய் எது வாங்கினாலும், எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் அவங்ககிட்ட பில்லு கேளுங்க, பில்லு கொடுத்துருவாங்க. அந்த பில்லெல்லாம் பத்திரமா வச்சு எங்ககிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும். நாங்கள் கேட்கும்போது மட்டும் நீங்கள் கொடுக்கணும். கேட்காம நீங்கள் குரூப்பில் எதையும் போட முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி எடுத்து வேறு யாராவது தப்பாக கூட பயன்படுத்திடுவாங்க. அதனால் இந்த குரூப்பில் நம்ம மாற்றுத்திறனாளர், ஆர்டிசம் பாதித்தவங்களாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க இந்த குரூப்லேயே சேர்த்துவோம். அதன்படி போக போக நிறைய தகவல்கள் நாங்கள் தர்றோம். பேரன் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரிஸ்க் எடுத்து இந்த 15 வயசில் இவ்வளோ பெரிய சாதனை பேரன் பண்ணிட்டு இருக்கான். பேரனுக்கு நம்ம வாய்ப்பு அளிப்போம். நன்றி, வணக்கம்.